500 வருட கிரிக்கெட் வரலாறை பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டிருக்காருங்க நம்ம சிராஜ் என்று தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு. அக்தர் சாதனையை வந்துட்டு வாழ்நாள் சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனையை பிரேக் பண்ணியிருக்காருங்க நம்ம சிராஜ். சீட்டா வேகத்தில் பந்தை வீசியிருக்காருன்னு வைங்களேன். விலங்குகள்லேயே வேகமாக ஓடக்கூடியது வந்துட்டு சீட்டானா சிறுத்தை, ஓகேவா? அப்படி வந்துட்டு சீறி பாஞ்சிருக்காரு என்று சொல்லாங்க. மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. இந்த பாலை பார்த்துட்டு, அதாவது முதல் டே பிங் பால் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு முதல் டே கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியா தான் இதுவரை டாப் கியரில் இருக்காங்க. ஓகே, இந்தியா வந்துட்டு 180 ஜோலி முடிஞ்சு ரோஹித் சர்மா எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், இதுவரை யாருக்கும் புரியாத புதிராக இருக்குங்க. எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியா ஆஸ்திரேலியா வந்துட்டு பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா 295 ரன் வித்தியாசத்தில் பும்ரா தலைமையில் வெற்றி பெற பட் நல்லா போய்கிட்டு இருந்தது. பெருந்தன்மையாக நீனே கேப்டன் பண்ணிக்க தம்பி, நான் சக பிளேயராக விளையாடுறேன்னு ரோஹித் சர்மா விட்டு கொடுத்துருக்கணும். இந்த செயலை வந்துட்டு MS தோனி பலமுறை பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா மாதிரி அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ உருவாயிருக்க முடியுமா? அந்த எண்ணம் இவங்களுக்கு இல்லை. காரி துப்பனும் போல தாங்க இருக்குது. பும்ரா கிட்ட விட்டு கொடுத்துருக்கலாம். வலுக்கட்டாயமாக வந்து வாஷிங்டன் சுந்தரை தூக்கி எரிஞ்சு வெளியே அவர் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஏன்டா நல்லா விளையாடுற, நாசமாக போடா, வாழ விடுன்னு தலை சொல்லியிருக்காரு. பட் நாங்களும் வாழ மாட்டோம், எவனையும் வாழ விட மாட்டோம்னு ரோஹித் சர்மா தேவையில்லாமல் வந்து பும்ரா கிட்ட கேப்டனை பறித்து 3 ரனில் அவுட் ஆகிட்டு வாஷிங்டன் சுந்தரை வெளியே அனுப்பி எல்லாமே வந்துட்டு தரமட்டமாக ஆக்கிட்டாருன்னு வைங்களேன். கொலாப்ஸுங்க. 180க்கு ஜோலி முடிஞ்சு நிதிஷ் ரெட்டி மட்டும் இல்லைன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும், காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. அவர் என்னங்க டெஸ்ட்டை T20 ஃபார்மெட் மாதிரி விளையாடுறாரு. ஆஸ்திரேலியா மண்ணில் ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி சீமர்ஸை அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பி சிக்ஸர் வீசுறாருங்க. மிரண்டுட்டாங்க, குலை பதறிட்டாங்க என்றே சொல்லலாம் ஸ்டார்க்கு போலந்து ஆஸ்திரேலியா பவுலர்ஸ். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய பின்னடைவில் இருக்காங்க, ஓகேவா? அதாவது முதல் கியரில் இருக்காங்க, அவங்க 5வது கியர் போட்டு போய்கிட்டு இருக்காங்க ரன்வேல. பட் இந்த நிலையில் 83க்கு ஒரு விக்கெட் போயிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் டெஃபினட்டாக வந்துட்டு நாளைக்கு லஞ்ச் பிரேக்குள்ளே சீமர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுமாமா. கடகடன்னு ஒரு 60-70 ரன்குள்ளே 9 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 180 ரன்குள்ளே ஆஸ்திரேலியாவை நம்ம டேக் ஓவர் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. ஆனால் பண்ண முடியும்னு ஒரு பந்தில் நிரூபிச்சிருக்காருங்க. இன்னைக்கு ஆட்ட நேர முடிவில் சிராஜ் ஒரு பந்து போட்டார். அதிக வேகத்தில், அதாவது வாழ்நாள் ஹிஸ்ட்ரியில் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அதிக வேகம் போட்டது வந்துட்டு 161 கிலோமீட்டர், ஓகேவா? அது யாருன்னா ராகுல் பிண்டி எக்ஸ்பிரஸ் ஆக்டர் தான். ஓகே, பல பேட்ஸ்மேன்கள் தலையை உடச்சிருக்காருங்க, செதற விட்டுருக்காரு, ரத்தம் பீச்சி அடிக்க வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு கொலை பதற வச்சிட்டார் என்றே சொல்லலாம். சிராஜ் 181 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீட் போட்டிருக்காரு. ஏறத்தாழ 182 மீட்டர் ஸ்பீடு போட்டிருக்காருங்க. அக்தர்லாம் நீ என்னடா அக்தர், எங்கிட்டலாம் நீ சின்ன பையன்டா, எறும்புடா, அந்த மாதிரி வந்துட்டு பந்து வீசியிருக்காரு. கொலை பதறிட்டாங்க. வந்ததே தெரியலங்க. ஸ்விங்குன்னு அப்படி போனதான் தெரியுமே தவிர என்ன நடந்ததுன்னு பேட்ஸ்மேனுக்கு ஒன்றுமே புரியலை. கிரிக்கெட் உலகில் கற்பனை கூட பார்க்க முடியாத வேகத்தில் சிராஜ் வந்து பந்து போட்டிருக்காப்லங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு பிங் பால் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா ஓவர் கம் பண்ணுவாங்களா, இல்லை கேம் ஓவர் ஆயிடுவாங்களா ஆஸ்திரேலியா கிட்ட? உங்களோட கருத்தை வந்துட்டு டைப் பண்ணுங்கள். சேம் டைம், அதாவது மேலும் அக்தரோட வாழ்நாள் சாதனை வந்துட்டு இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு சிராஜால் என்பது குறிப்பிடத்தக்கது.